கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord for this new day. Thank you Lord for the blood of Jesus. Thank you Lord for your word. Hallelujah. Thank you Lord for your presence Lord. Hallelujah. நன்றி 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 இயேசுவே. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் செலவழிக்கிற ஆண்டவரே ஒரு சில மணி நேரங்களை ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness seems to veil his face, I rest on his unchanging grace. In every high and stormy gale, my anchor holds within the wave. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. His oath covenant and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he there is all my hope and stay. En மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். மீகா 4:4. Let's turn our Bibles to Micah chapter 4 and verse 4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. But they shall sit every man under his vine and under his fig tree, and none shall make them afraid, for the mouth of the Lord of hosts hath spoken it. முதலாவதாக நம்ம பார்க்கறது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்திலே சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். God promises peace and security to his people. It reflects a life without fear. God's kingdom brings true safety that the world cannot offer. ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. See, for a tree to grow, it takes a long time. எடுத்த உடனே விதைச்சு ஒரு சின்ன நாட்டு நட்ட உடனே அது பெரிய மரமெல்லாம் வளராது. You have to do lot of things to make a tree grow. இங்கே அதே மாதிரி திராட்சை செடின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எவ்வளவோ பாதுகாப்பு கொடுத்து அந்த திராட்சை செடியை நம்ம நடுறோம். அந்த திராட்சை செடியுடைய நிழலில் நம்ம உட்காரணும் அப்படின்னா அது நல்லா படர்ந்து விரிந்து நல்லா வளர்ந்து சில வருடங்கள் நல்ல செழிப்பாக இருக்கிற ஒரு திராட்சை செடியை காண்பிக்கிறது. அதே மாதிரி தன் அத்தி மரத்தின் நிழல். இப்படி ஆண்டவர் இது செழிப்பை காண்பிக்கிறது. உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ யூ வில் என்ஜாய் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். அதை தான் இது குறிக்கிறது.
திராட்சை செடி நிழலிலும் தந்தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்கிறோம். யூ வில் லிவ் விதவுட் ஃபியர். செகண்ட், காட் கேர்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் நீட்ஸ் ஆஃப் ஈச் பர்சன். ஒவ்வொருவரும் தன் அவன் ஒரு எஜமானுடைய திராட்சை செடியுடைய வயலில் நீ வாழ்வ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன். அப்போது ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஸோ செகண்ட்லி, we see that God cares for our individual needs. Thirdly, God's word guarantees stability. It ends with confidence. When God declares something, His promise becomes the foundation for enduring hope. சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அந்த இடத்துல கர்த்தரின் வாய்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் செழித்தாலே அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க, அவங்க நட்டிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்து அவங்க மேலே வரும்பொழுது இதை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் வருவாங்க. அப்போது அந்த இடத்துல நீ பயப்படுத்துவார் இல்லாமல் நீ உட்கார வேண்டும் என்றால் அதற்கு அந்த இடத்துல ஒரு யுத்தம் இருக்கும். அதனால தான் அங்கே பார்க்குறோம், சேனைகளுடைய கர்த்தரின் வாயிதை சொல்லிட்டு, God will be around you with his army. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட ஒரு சேனையே வச்சிருக்கார். எதற்காகனா நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்ம சமாதானமாக வாழும்படியாக ஆண்டவர் அதை செய்கிறார். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிறது நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு எடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு மரத்தை வளர்த்து அது வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு நம்ம செழித்து வாழும்படியாக கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஒரு சமாதான வாழ்க்கையை அவர் தருகிறார். அதனால பக்கம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று எருசலேமின் சொல்வது சமாதானத்தை குறிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அவனவன் தன் திராட்சை செடி நிழலும் தன் அத்திமரத்து நிழலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஒரு பிஸ்னஸோ, ஒரு வீடோ, ஆண்டவரே ஒரு வயல் நிலமோ, எதையா ஒரு ஃபேக்ட்ரியோ ஆண்டவரை வைத்து அவர்கள் செழிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரமாக எத்தனையோ காரியங்கள் எழும்பினாலும் அவர்களை எல்லாவற்றையும் சத்துருக்களை விலக்கி ஆண்டவரை பிள்ளைகள் சமாதானமாக பயப்படுத்துவார் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா வாழும்படியாக ஆண்டவரின் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுடைய பிரயாசத்தை அவங்க சாப்பிட உதவி செய்யும் அப்பா. இதில் எந்த விதமான அவனுடைய கஷ்டம் நஷ்டங்கள் வராதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு சமாதான வாழ்க்கை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இது ஆசீர்வதியும் சேனைகளுடைய கர்த்தரின் வாயிலை சொல்லிற்று என்ற வார்த்தைப்படி உங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உறுதிப்பட்டு ஆண்டவரே தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கத்தக்கதாக இன்னும் ஆண்டவரே அப்பா உறுதியாய் பிரயாசப்பட கிருபை தரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.